ஹாய்ங்க. இப்போ வாங்க இடியாப்பம் செய்யலாம். இடியாப்பம் வேகட்டும், ஒரு 5 நிமிஷத்துலேயே வெந்துடும். இப்போ வந்து தேங்காய் பால் செய்யலாம் இடியாப்பத்துக்கு. இது வந்து சிறுவாக கட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், சிறுவை அரிஞ்சாச்சு. இப்போ வந்து இதை நம்ம நைஸாக மிக்சியில் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம சர்க்கரை போட போகிறதில்ல, வெல்லம் போட போகிறோம். இந்த பாருங்கள், தேங்காய் பாலில் வெல்லம் போட்டு, சர்க்கரையோட வெல்லம் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சா சர்க்கரை போட்டுக்கலாம், இல்லைன்னா வெல்லம் போட்டுக்கலாம். இப்போ நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் தேங்காய் பால். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா கெட்டியாக தேங்காய் பால் வந்துருச்சு. இங்கே பாருங்கள், இது அப்படியே நம்ம வடிகட்டிக்கலாம். இது மறுபடியும் 2 டைம் போட்டு அரைக்கணும். தேங்காய் பால் வடிகட்டியாச்சு. இது வந்து திக்னஸாக நல்லா குழம்பாக இருக்கும். இந்த சக்கையிலேயே இன்னொரு டைம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். இதை பாருங்கள், வேஸ்ட் ஆக்காதீங்க. இது இன்னும் 2 டைம் போடலாம், பால் வரும். இது பாருங்கள், அரைச்சாச்சு. தேங்காய் பால் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை பாருங்கள், இடியாப்பமும் ரெடி ஆகிடுச்சு. இதை பாருங்கள், இதை பாருங்கள், நல்லா ரெடி ஆகிடுச்சு, வெந்துருச்சு, சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த அப்படியே எடுத்துடலாம். இப்போது இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், இடியாப்பம் தேங்காய் பால் ரெடி.